தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நிறையா ஃபங்க்ஷன் இருந்தது. அப்பாவும் தம்பியும் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க. ஸோ நானும் அம்மா தான் அப்படின்ட்டு நெல்லிக்காய் சாதமும் தயிர் சாதமும் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் சாதத்துக்கு எண்ணெய், கடுகு, தாளிக்கிற கடலைப்பருப்பு போட்டு வெங்காயம், பச்சை மிளகா 2 போட்டுவிட்டேன். வரமிளகா 1 ஆட் பண்ணிக்கிட்டேன். தென் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிட்டு கொஞ்சம் இஞ்சி கிரேட் பண்ணி போட்டுவிட்டேன். அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்ட்டு. தென் தாளிப்பு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தென் நம்ம துருவி வச்சுருந்த நெல்லிக்காயையும் ஆட் பண்ணிட்டோம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா நெல்லிக்காய் வேக விடுங்க. அது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்ச சாதத்தை அதோடு மிக்ஸ் பண்ணி நல்லா பெரட்டி விட்டோம்னா அருமையான நெல்லிக்காய் சாதம் ரெடி. இது என்னோடய ரீசன்ட் ஃபேவரட் ஆயிடுச்சு. செம்மையாக இருந்ததுங்க. தென் தயிர் சாதம் பண்ணிடலான்ட்டு ஃபஸ்ட்டு சாப்பாடை எடுத்து நல்லா மசிச்சு விட்டுட்டேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கு. அரிசியாக இருந்தால் நல்லா இருக்காதுங்க. தென் தயிரும் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தென் தாளிப்புக்கு ரெடி பண்ணலான்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலாம் போட்டு கொஞ்சம் இஞ்சி திருவி போட்டிங்கன்னா அந்த வாசம் நல்லாயிருக்கும். தென் ஆனியன் ப்ரௌனிஷ் ஆகிற வரையில் வணக்கிட்டு தென் தயிர்க்குள்ளார ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் முந்திரி கொஞ்சம் நெய்யில் வறுத்து அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். தென் மாதுளம்பழம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொரியாண்டர் லீஃப் போட்டோம்னா செம்மையாக இருக்குங்க. ரெண்டுமே இன்றைக்கி நல்ல டேஸ்ட்டில் வந்திருந்தது. தென் ஈவினிங் நானும் ஒரு மேரேஜ் அட்டன் பண்ண வேண்டியது இருந்தது. சாத்விக் அம்மாவட்டையும் அத்தட்டு விட்டுட்டு நான் கிளம்பி வந்துட்டோம். இன்றைக்கி டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. தேங்க்யூ, பாய் பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.